மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்கி இப்போது சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம். வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்போர் ஓட்டுநர் திரு சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru V. Shankar, fireman driver. வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற தீயணைப்பு வீரர் திரு சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru P. Suresh, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு ரமேஷ் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is awarded to Thiru S. Ramesh Kumar, fireman. அடுத்ததாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் மறைந்த பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தற்போது அவருடைய மனைவி திருமதி ஜெசி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். The Anna Medal for Gallantry is posthumously awarded to Thiru Peter Johnson and is received by Tirumadi A. Jesse. தொடர்ந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கலிமுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். The Kotai Amir Communal Harmony Award is awarded to Thiru M. Kalimullah of Tirupur district. அடுத்ததாக அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கம் பாராட்டு சான்றிதழ் தஞ்சாவூர் மாவட்டம் திரு வீரமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The special award for highest productivity in rice is awarded to Thiru G. Veeramani, Thanjavur district. அடுத்து சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கத்துடன் காசோலை வழங்கப்படுகிறது. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். Thirupi Natarajan, Inspector of Police, Central Intelligence Unit, receives the award. அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு சத்யானந்தன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். Thiru M. Satyanandan, Sub Inspector of Police, Auroville Police Station, Viluppuram District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru S. Manigandan, Sub Inspector of Police, Chinnaselam Police Station, Kallakurichi District, receives the Gandhiadigal Police Medal. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் திரு நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru K. Natarajan, Sub Inspector of Police, Puttur Police Station, Kadalur District, receives the Gandhiadigal Police Medal for outstanding police work. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற்றுக்கொள்ள சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் திரு வி பி கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru V. P. Kannan, Head Constable, Central Intelligence Unit, Salem District, receives the Gandhiadigal Police Medal. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரம் திரு பி பூமிநாதன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, first place, Madurai City. இரண்டாம் பரிசு திருப்பூர் மாநகரம் திருமதி கே பிரேமா காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station, second place, Tirupur City. மூன்றாம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பி சின்னக்காமனன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The third place, Honorable Chief Minister's trophies for the best police station goes to Coimbatore District. விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards to the recipients. The awardees are now taking a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu.